Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம காளான் வச்சு ரொம்ப சுவையான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா வறுத்து அரைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதோடவே பட்டை வகை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லே நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் வறுந்து நல்லா வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் இதை வறுத்துட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20, ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இதை நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை வகை சேர்த்துட்டு இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துடலாம். காளான் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இது மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. தண்ணி எல்லாமே சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்துட்டு இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கும் இந்த குழம்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் இல்லாதப்போ இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக நான் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக இதோட நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான டேஸ்ட்டில் நமக்கு காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.